அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்மையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்திலும் உம்முடைய பாதபிடத்தில் வந்த கர்த்தாவே, என்னோடு கூட ஆத்மார்த்தமாக ஜெபத்தில் இருந்து இந்த ஜெபத்தை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு இந்த ஜெபத்தை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு உயிர்நாடியாக வைத்து உண்மையாக இது மேல் நம்பிக்கை வைத்து காத்திருந்து மற்றவங்களுக்கு அநேகருக்கு இது ஷேர் செய்து கொடுத்து அடியனுக்காக ஜெபித்து உண்மையுள்ள காத்திருக்கிற அநேக பிள்ளைகள் இது உண்டு கர்த்தாவே. அவர்கள் எல்லாரும் என்னோட திருப்பாதத்தினர் கொண்டு வைக்கிறேன். இயேசுப்பா, உமக்கு நன்றி. நீ நிச்சயமாகவே இந்த எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் பிரேயர் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் குடும்பமாக தனித்தனியாக நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய எல்லா கையின் பிரயாசங்கள், கர்ப்பத்தின் கனிகள், அவருடைய குடும்பங்கள், அவர் சிறு தொழில்கள், அவருடைய வேலைகள், அவருடைய வருமானங்கள், அப்பம், தண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஜெபத்திருக்கிற ஒருவரும் நம்முடைய வரிகளை கைவிடப்பட்டு போவதற்கு நீர் அனுமதிக்க கூடாது. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும், பாப்டிஸ்ட் எடுக்காதவங்க அதை எடுக்கட்டும், அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் இருந்தால் அபிஷேகம் பெறட்டும், உண்மை நம்முடைய கட்டளைகளுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும். கழுகப்பட்ட, அன்றைய தெரிந்தெடுக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, முத்திரிக்கப்பட்ட மக்களாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படி நம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஒருவரும் நம்முடைய அன்பை விட்டு கர்த்தாவை பின்வாங்கி போக, நம்முடைய சமூகத்தை விட்டு விலகி போக, இந்த உலகமா மாய உலக கடலிலே முழுகி மாண்டு போகாதபடி ஒவ்வொருவரையும் கிருபையின் பொற்கரம் தாங்கி நிறுத்தட்டும், நடத்தட்டும், பாதுகாத்து கொள்ளட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் வஞ்சகம் நிரம்பினது, பாவம் நிரம்பினது, சாபம் நிரம்பினது, கொடிய உலகம் அப்பா. இந்த உலகத்தில் கர்த்தர் தாமே எங்களை அற்புதகரமாய் பாதுகாத்து வழிநடத்தி அனுகிரகித்து ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இந்த உலகத்தில் நாங்கள் உமக்காக நிற்க வேண்டுமானால் அப்பா, நம்முடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இருக்க முடியும். ஆனபடி நம்முடைய கிருபை எங்களை விட்டு எடுபடாதபடி கிருபை எங்களை தாங்கட்டும். கிருபையை நிற்க எங்களுக்கு உதவி செய்யும், பலப்படுத்துங்க. இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் கொடுக்கிறேன். அடியானை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டுடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலம் ஒரு நாளும் கூடி உங்களை சந்திக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக தேவன் ஸ்தோத்திரம் செய்கிறேன். இது ஒரு புதிய நாளை கூடி தேவன் நமக்கு பிச்சையாக தந்திருக்கிறார்கள். நேற்று எத்தனையோ பேர்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் இல்லை. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற செய்திகளை பார்க்கும்போது பிரமிக்கிறோம். பயங்கரமான மரணங்கள், கொடூரமான மரணங்கள் தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் மரணத்தை ஜெயித்த ஒருவரை நம்ம நம்பினபடியால் ஏதோ அவருடைய கிருபையினால் நம்ம உயிரோடு இருக்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலகமாக இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை என்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிருபை நம்மளை தாங்கிட்டு வருவார். ஒன்றுமே இல்லை, நம்முடைய மிடுக்கோ, நம்முடைய பணமோ, நம்முடைய பரிசுத்தமோ, நம்ம கொடுக்குற காணிக்கைகள் ஒன்றும் இல்லை. அவருடைய சுத்த கிருபை ஏதோ நமக்கு கண்களை தயவு கிடைத்து இந்த ஒரு நாளே கூட நமக்கு பிச்சையாக தந்திருக்கிறாங்க. இந்த நாளில் கர்த்தர் நம்மளை நடத்துவதற்கும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் பைபிள் படித்து கொண்டிருக்கும்போது இந்த தானியேலின் சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இந்த தானியேலோட சரித்திரம். ஆனபடினால நான் இன்னைக்கு 6ஆம் அதிகாரத்தை படித்து கொண்டிருக்கும்போது எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு எனக்குள்ள காண்கிறது. அதனால இந்த 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிற முழு வசனத்தையும் இந்த தினங்களில் எடுக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். நமக்கு அதுக்கு சில தினங்கள் ஆகும். ஆனாலும் நம்ம தொடர்ந்து கொஞ்சம் தியானிக்கிறது நமக்கு இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 6ஆம் அதிகாரத்தினுடைய 1-2 வசனத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக தேசாதிபதிகள் கணக்கொப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. அவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இங்கே பார்க்கும்போது 2ஆம் வசனம் பார்க்கும்போது ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு, இது ஒரு உலகத்தில் இருந்தே தரியுன்னு சொல்லப்படுற ராஜா, நம்மளை அழைத்திருக்கிறவர் ராஜாதி ராஜா. அப்ப எதுக்கு தேவன் இந்த தானியேலையும் இந்த 120 பேரையும் அன்னைக்கு ராஜா அவங்களோட காலகட்டத்தில் தெரிந்தெடுத்து தன்னுடைய பாருங்க ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாய் இருந்தான். இது ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு வேதமாகும். நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை, சில நிமிஷங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கிறது. ஆனாலும்
அதில் ஒன்று மட்டும் நான் உங்க முன்னாடி வைக்க உங்க உள்ளத்துல அப்படியே பச்சை மரத்தில் ஆணி அடிக்கிறது போல அடிச்சு வைக்கணும்னு ஆசைப்படுகிறேன். என்னன்னு கேட்டா, ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அப்ப என்னையும் உங்களை எதுக்காக தேவன் அழைத்தார்? ஏன் நம்ம வெள்ளி பொண்ணு கொடுத்தவங்கள வாங்கல, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்த வேண்டுமானால் அவர் எவ்வளவு பாடுகளை அனுபவித்தாங்க பாருங்க. அது இந்த உலகத்தில் ஆரால முடியும்? ஒரு தாய் தன் பிள்ளையை பிறக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் அனுபவிக்கிற அந்த வேதனை, பிரசவ வேதனை, கொடுமையான வலி என்று சொல்லுவாங்க. அந்த தாய் துடிக்கிறாங்க, துடித்து கொஞ்சம் ரத்தம் எல்லாம் போய் கொஞ்சம் காயப்பட்டு நம்ம ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்குது. அந்த தாயோட வேதனை சகிக்க முடியாது. அப்படியானால் சரீரம் முழுவதும் சிரசு முதல் பாதம் வரையிலும் அடித்து நொறுக்கி பிற்கப்பட்டு ஒரு சக்கிலை போட்டு கொப்பரை அல்லங்கில் கடலை மற்றுள்ள பொருட்கள் சக்கிலை போட்டு ஆட்டி பிழிஞ்சு எடுக்கிறது போல கொல்கோதா கொல்கோதா மலையில என் அப்பன் இயேசுவே சக்கில் போட்டு ஆற்றுறது போல ஆட்டி பிழிஞ்செடுத்த அந்த இரத்தத்தால தான் என்னையும் உங்களையும் அவரு ரட்சித்திருக்கிறாங்க, நம்மளை கழுகி இருக்கிறாங்க. அப்ப எதுக்காக என்னை எடுத்தார், எதுக்காக உங்களை கர்த்தர் எடுத்தார் பார்க்கும்போது, ராஜாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது. ராஜாவுக்கு எல்லாரும் நல்லா கவனிக்கணும், ரொம்ப ஆழமா. நீ ஒரு சாதாரண விசுவாசி நினைக்காது. ஏதோ நான் சபைக்கு வந்து 1 மாசம்தான் ஆகுது, அல்ல 1 வருஷம்தான் ஆகுது, நான் ஒரு மூலையில எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு கை தட்டுறதோ பாட்டு பாடுறதோ ஜபிக்கிறதோ ஒன்றும் எனக்கு இல்லை, ஆனா நான் ஏதோ பாஸ்டரோட தொல்லை தாங்க முடியாத ஞானசாரம் எடுத்துட்டோம் என்று நீ நினைக்க கூடாது. உன்னை கர்த்தர் தெரிஞ்செடுத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார், கர்த்தர் உன்னை ஒரு முக்கியமான பொறுப்புக்குள்ள கொண்டு நிறுத்தி இருக்கிறாங்க. எதுக்கு? ராஜாவுக்கு நஷ்டம் வராம இருக்கிறதுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல பாருங்க இன்னொரு காரியம், அந்த 120 பேர்ல 3 பேரை செலக்ட் பண்றான். எதுக்கு? கணக்கொப்புவிப்பதற்காக. இங்க பாருங்க, ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதாக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகள், 120 பேருக்கு மேலாக 3 பிரதானிகள். அப்போ நஷ்டம் வரக்கூடாது, கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதுதான். ஊழியக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். நம்ம உக்ரானக்காரர், நமக்கு மேலே ஒரு அதிகாரி உண்டு, ஒரு ராஜாதி ராஜா உண்டு. நமக்கு கொடுக்கப்பட்ட மந்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகள், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்கள், நம்முடைய வருமானம், நம்முடைய நேரங்கள், நம்முடைய எல்லாவற்றுக்கும் துல்லியமாக ஒவ்வொரு ஊழியக்காரனும் கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொரு விசுவாசிகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி நீங்க கணக்கு ஒப்புவிக்கணும். 2வது மிக முக்கியமான காரியம், ராஜாவுக்கு என் நிமித்தம் நஷ்டம் வரக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் சபைக்குள்ள இருந்து நஷ்டத்தை உண்டாக்குறாங்க. எப்படி? சபைக்கு துரோகம் பண்றாங்க. சபையில இருந்து சில முக்கியமான பொறுப்பில் இருக்கலாம், நல்ல ஊழியத்தில் இருக்கலாம், அந்த சபைக்கு வருமா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க யாருன்னு தெரியாது. ஆனால் அந்த ஊழியக்காரன் அவர்களை எடுத்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்து ஒரு பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தி, இந்நாளுதான் இந்த விஷயம் செய்யறாங்க, இவர்தான் இந்த பொறுப்புன்னு சொல்லி ஊழியக்காரன் அவர்களை மனப்பூர்வமாய் எடுத்து பயன்படுத்துறது கொண்டுதான் அவருக்கு அந்த பேரும் அந்த பெருமையும் ஸ்தானமும் கிடையாது. இல்லாவிட்ட யாரோ ஒரு ஆள், எத்தனையோ பேர் சபைக்கு வந்துட்டு போறோம், யாரும் தெரியல. ஆனா ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கணும், உங்களை ஒரு பொறுப்புல எடுத்த பிற்பாடு சபைக்கு நீங்க யாருன்னு தெரியுது. உங்களை அநேகர் கான்டாக்ட் பண்றாங்க, உங்களோட அநேகர் பேசுறாங்க, உங்களோட அநேகர் பழகுறாங்க. அப்போ ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் தெய்வம் உங்களை வைத்திருக்கிறார். எதுக்கு? நீங்கள் நிமித்தம் சபைக்கு நஷ்டம் வரக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த ஸ்தானத்தில் தான் தெய்வம் என்னை உங்களை வைத்திருக்கிறாங்க. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு எப்படி நஷ்டத்தை வர வைக்கிறாங்க? தன் பக்கமாக ஆட்களை இழுத்து, தன் பக்கமாய் ஆட்களோடு பேசி, எந்தெந்த பொருட்களை கொடுத்தோ, நேரத்தை செலவழித்தோ, அன்பு செலுத்தியோ, கவர்ச்சி செய்து தன்னுடைய பக்கமாய் மக்களை இழுக்கிறாங்க. இது நிறைய சபைகளில் நடக்கிற, எல்லா சபைகளில் நடக்கிற ஒரு காரியம். இது நிமித்த ஊழியக்காரங்க மக்களை ஒழித்து எடுக்காம இருக்கிறாரா? இல்லை. அவங்க யார் எடுத்து வாரிட்டு போனாலும் என்ன நடந்தாலும் திரும்பவும் எடுக்கிறாங்க. ஆனா ஒரு சில ஊழியக்காரங்க பயந்துட்டு எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்தா கஷ்டப்பட்டு இருக்கிற ஆத்மாக்களை கொண்டு போய் சொல்லி, அது உண்மையிலே மடையத்தனம், அது பண்ணக்கூடாது. கொண்டு போட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். ஆனால் இங்க என்ன விஷயம்னு பார்க்கும்போது, எஜமானனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. எஜமானனுக்கு நஷ்டம் வரக்கூடாது. நம்பர் 1 பாயிண்ட். செகண்ட், எஜமானனுக்கு கணக்கொப்புவிக்க வேண்டும்.
கணக்கொப்புவிக்க வேண்டும். இந்த 2 காரியத்துக்காக தான் சகோதரா சகோதரி, உன்னை கர்த்தர் அழைத்து ஒரு குடும்ப ஜெபமோ, ஒரு பாஸ்டிங் பிரேயரோ, அல்ல ஒரு குடும்ப ஒரு சபையோ, அல்ல ஏதாவது ஒரு பொறுப்பு, சபை பெருக்கிறதுக்கோ, சபை சுத்திகரிக்கிறதுக்கோ, ஒரு இசைக்கருவி வாசிக்கிறதுக்கோ, எந்த ஒரு தொழில் சபையில கொடுத்து அது ஊழியம் தான். அந்த ஊழியத்தை உனக்கு கொடுத்த எதுக்கு தெரியுமா? உன்னிமித்த சபை விரிவாக்கப்படணும், உன்னிமித்த சபை பரிசுத்தப்படணும், உன்னிமித்த சபையில் ஒருமனம் உண்டாகணும், உன்னிமித்த சபையில் சந்தோஷம் உண்டாகணும், அந்த சபைக்குள்ள ஒரு பெரிய செழிப்பு உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும், உன் நிமித்தம் ஆத்துமாக்கள் சபைக்கு வந்து கொண்டே இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சபைகளில எந்தெந்த பொறுப்பு, என்னோட சபையில நிறைய விசுவாசி பிள்ளைகளுக்கு நான் ஊழியத்தை கொடுக்கிறோம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஊழியம், எனக்கு எல்லாருமே ஊழியம் செய்யணும், எல்லாருமே ஊழியம் என்னோட பிளான். எனக்கு நிறைய நஷ்டங்கள் ஏற்படுது, கஷ்டங்கள் ஏற்படுது, சபையை உடைச்சிட்டு போறாங்க, பிரச்சனை பண்ணி போற எத்தனை பேர் போயிட்டாங்க. ஆனா எனக்கு என்னன்னு கேட்டா, அவங்க யாரும் போய் எங்க நாசமா போகவில்லை, எங்கேயாவது ஒரு சபை நிறைய எப்படியோ நடத்திட்டு போறாங்க, அப்படிதான் நான் திருப்திப்படணும். ஆண்டவர் அப்படி திருப்திப்பட மாட்டாங்க. ஆண்டவர் காரணம், நான் வந்து சபைக்கு கரையம் கொடுக்கல, நான் வந்து சபைக்காக ரத்தம் சிந்தில்லை, நான் வந்து சபைக்காக மறிக்கல, நான் வந்து சபைக்காக பாடுகள் அனுபவிக்கல. பாடுகள் அனுபவித்ததும் ரத்தம் சிந்தினதும் மரித்தவரும் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் தான் சபைக்கு மூலக்கல்லா இருக்கிறார், அவர்தான் சபைக்கு மூலக்கல்லா இருக்கிறார். அப்ப அந்த சபையோடு இணைக்கப்பட்டு ஒரு கல்லோடு ஒரு கல்லாக வைத்து கட்டுகிறது போல என்னையும் உங்களை சபையில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்தந்த கல்லுகள் அந்தந்த இடத்தில் இருந்து அதனுடைய பொறுப்புகள் செய்யணும், அதனுடைய வேலைகள் செய்யணுமே தவிர ராஜாவுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறது. ஒவ்வொரு நிமிஷமும் ராஜாவுக்கு நம்ம கணக்கொப்பு வைக்கணும். இதுதான் உண்மை, இதுதான் உக்ரானக்காரன் என்று சொல்லுகிறது. அப்ப இந்த தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல அந்த 1-2 அந்த 2ஆம் வசனத்திலே நம்ம அதை பார்க்க முடிகிறது. ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலம் என்று கண்டது. அப்ப என்னையே ஒரு சபைக்கு போதகராக, உங்களை சபைக்கு ஒரு பொறுப்பிலே கொண்டு வைக்க கர்த்தருக்கு மனதிலே தென்பட்டாங்க. அது நல்லதென்று அவர் கண்டது. இவர்களில் தானியேலும் ஒருவனாயிருந்தார். அப்ப இந்த தானியேலை எடுத்து மாத்திரம் என்ன வித்தியாசமா சொல்லி நம்ம நாளைக்கு அது பார்க்க போறோம். கர்த்தர் சித்தமான தொடர்ந்த தினங்களில் பார்க்கலாம். ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கிற மிக மிக முக்கியமானது என்னன்னு கேட்டா, கர்த்தர் என்னை அழைத்தது, உங்களை அழைத்தது ஒரு பெரிய பொறுப்புக்காக, ஒரு பெரிய பணி. கர்த்தர் 100% என்னை நம்பி, உங்களை நம்பி இந்த ஊழியத்தை நம்மை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல எந்த கள்ளம் கபடம் நம்ம செய்யக்கூடாது. நம்முடைய ஆதாயத்துக்காகவோ, நம்முடைய பேருக்காகவோ, நம்முடைய புகழுக்காகவோ, ஒருவரோடு பேசும்போது, ஒருத்தரோடு பழகும்போது வேறொரு எண்ணத்தை மனதிலே வைத்து கொண்டு யாரும் யாருக்கும் செய்யக்கூடாது. செய்யும்போது தேவனுக்கு துரோகம், எஜமானனுக்கு நஷ்டம், சபைக்கு வேதனை, சபைக்கு கஷ்டம், சபைக்கு இடரல். அப்ப சபைக்கு இடரல் உண்டாக்குறவங்களுக்கு ஐயோ என்றுதான் வேதம் சொல்லுது. அவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போட சொல்ல ஆண்டவர். அவ்வளவு கொடூரமான சிக்ஷை தான் அவனுக்கு தேவன் வைத்திருக்கிறான். இதெல்லாம் படிச்சு அறிஞ்ச பிள்ளைங்க தான் சபைக்குள்ள இருந்து பெருச்சாளி மாறி சபைகளுக்குள்ள வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் மக்களை, இன்னைக்கு நான் இந்த வேதத்தை படித்து கொண்டிருக்கிறேன். எத்தனையோ தடவை தானியேல் புஸ்தகம் படிச்சிருக்கிறேன். இதை படிக்கும்போது என் உள்ளத்தில் பெற்றது இந்த 6ஆம் அதிகாரத்தை முழுவதே இந்த நாட்கள் நம்ம தியானிக்க போறோம். அது நிமித்த ஒரு பெரிய மாற்றம் நமக்கு உண்டாகும் என்று நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை விவரிக்கிறதுக்கு மணிக்கூறு கணக்கு, நாலு கணக்கு தேவை. நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமில்லைங்க நல்ல பிதாவே, இந்த தினத்தில் இந்த தானியேலின் 6ஆம் அதிகாரத்தை அதனுடைய முதல் 1-2 வசனத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் தந்ததுக்காக நன்றி. இதை கேட்கும்போது என் பிள்ளைகளுக்குள்ள கோபம், எரிச்சல், டென்ஷன் எதுவுமே வரக்கூடாது. அவங்க உட்கார்ந்து இந்த அதிகாரங்களை தொடர்ந்து படிக்கட்டும். நீங்க செய்ய வேண்டியது இந்த 6ஆம் அதிகாரத்தை முடிப்பதுக்கு எனக்கு பல தினங்கள் தேவை. ஆனா நீங்க என்ன பண்ண, தினமும் இந்த 6ஆம் அதிகாரத்தை படிக்கணும். கொஞ்சம் வசனம் தானே இருக்குது. தினமும் இந்த 6ஆம் அதிகாரத்தை படிக்க நான் இது பேசி முடிக்க ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். தானியேலின் ஸ்தானத்தில் தெய்வம் நம்மளை கொண்டு நிறுத்துவாராக. இந்த அதிகாரத்துடைய கடைசி முடிவு தானியேலின் காரியம். ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கடைசி வசனத்தை நான் பார்க்கிற பாருங்களேன். அங்க எழுதியிருக்கிற பாருங்க, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க போற பெரிய பாக்கியம். அப்படியான அதெல்லாம் சொல்றேன். இந்த 6ஆம் அதிகாரத்தை முழுவதையும் நான் இந்த பேசுற நாட்கள் நீங்க தொடர்ந்து வேற எந்த பகுதியும் படிக்காதுங்க. விசுவாசம் உள்ள பிள்ளைகள், நம்பிக்கை உள்ளவங்க இந்த 6ஆம் அதிகாரத்தை மட்டும் நான் இது பேசி முடிக்கிற வரைக்கும் படிச்சுட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய மாறுதல் கர்த்தர் தந்து தானியேலுடைய ஸ்தானத்தில் தெய்வம் என்னை உன்னை கொண்டு வைப்பாராக. ஆண்டவரே, இந்த பாக்கியம் எங்களுக்கு தரணும்.
இதை கேட்கிற பிள்ளைகள் யூதாசை போல தன் இதயத்தை கடினப்படுத்தாதபடி ஊழியக்காரலா இருந்தாலும், விசுவாசிகளா இருந்தாலும், ஊழியக்காரருக்கு உதவியா இருக்கிற மக்களா இருந்தாலும், உடன் ஊழியக்காரலா இருந்தாலும், எந்த பொறுப்பில் இருக்கிற மக்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இதை கேட்கும் தன் இதயத்தை கடினப்படுத்தாதபடி தேவனோடு நெருங்க, தேவனோடு சார்ந்திருக்க, தேவ சத்தம் கேட்டு பயந்து, ஐயோ இந்த அதிகாரத்தை படிக்கணும், நானும் தானியேலை போல மாறணும், என் காரியங்கள் வெற்றிகரமாய் ஜெயமாய் எனக்கு முடியணும் என்ற நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய பாக்கியம் மக்களுக்கு தாங்க தாரும் ஆண்டவரே, நீர் தாரும். உம்மை நம்பி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றுமாய் சமர்ப்பிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய உள்ளத்திலும் ஒரு தெய்வ பயம் உண்டாகட்டும், ஒரு நடுக்கம் உண்டாகட்டும், ஒரு வேதனை உண்டாகட்டும். தேவனோடு நெருங்கி தேவனுடைய சமூகத்தில் சலண்டராய் பாதத்தில் விழுந்து கிடந்து, அப்பா இந்த தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தினீரே, இதுக்கு நான் யோகியன் அல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தில் இருக்கிறதுக்கோ, இப்படி ஒரு பேரும் பெருமை எனக்கு கிடைக்கிறதுக்கோ, யாருக்கும் அறியாத என்னை எல்லாரும் அறியத்தக்க நிலைமையில் என்னை கர்த்தாவை விளம்பரம் பண்ணதுக்காக நான் அப்படிப்பட்ட ஒரு யோகியன் அல்லப்பா. எனக்கு அதுக்குள்ள கிருபையோ வரங்களோ அபிஷேகமோ ஒண்ணும் இல்லப்பா. நான் யாருக்கும் வேண்டாத தொடச்செடுக்கிற கந்தையப்பா. அந்த கந்தையா இருந்த என்ன, கழுதையின் பச்சை தாடையிலையா எலும்பாயிருந்த என்ன, யாருக்கும் வேண்டாம் ஒதுக்கப்பட்ட என்ன நீ தெரிந்தெடுத்து இந்த கனமான பணியில் ஒரு பங்கு எனக்கு கொடுத்து என்னை கொண்டு ராஜாவின் நஷ்டம் வராதபடி, ராஜாவுக்கு வேதனை வராதபடி, ராஜாவுக்கு கணக்கொப்புவிக்கிறவனாய் என்னை அந்த பங்குள்ளவனாய் கொண்டு நிறுத்தினீரே, உமக்கு நன்றியப்பா. அவர்களின் தானியேல் ஒருவன் என்று சொன்னது போல நாங்களும் அப்படி அதுல நானும் ஒருவன் என்று சொல்லத்தக்க நிலைமையில் எங்களுடைய பெயர் அங்கு பதிக்கிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. நான் அதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் கனப்படுத்தி பலப்படுத்தி அனுகிரகித்து ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் உயர்த்தும்படி உம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். என் மக்களுக்கு ஒரு கேடு வரக்கூடாது, ஒரு கெடுதி வரக்கூடாது, ஒரு துன்பம் வரக்கூடாது. யாரும் இதை கேட்காம கடினப்பட்டு யூதாசை போல கர்த்தாவை பின்வாங்கி போய் நசிச்சு போகக்கூடாது. கர்த்தரோடு நெருங்கணும். அப்பா முகாமுகமாய் கண்ணாடியில் பார்க்கணும். வேதனை உண்டாக்குற ஏதாவது எங்களுக்கு உண்டோ என்பதை அலசணும். ஆண்டவரே இந்த அதிகாரம் முடிகிறதுக்குள்ள நாங்கள் தானியேலுக்கு ஏற்ற ஒரு தீர்க்கதரிசியாய், ஒரு ஊழியக்காரனாய் எங்களை மாற்றணும். அதுக்காக ஜெபிக்கிறோம். அபிஷேகம் இல்லாதவர்கள் அபிஷேகம் பெறணும், பரிசுத்தம் இல்லாதவங்க பரிசுத்தம் அடையணும், விடுவிக்கப்படாதவங்க விடுவிக்கப்படணும். எந்தெந்த பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் அது தானியேலுடைய இந்த சரித்திரங்கள் வாசித்து பார்க்கும்போது அது அற்பமாக நினைக்கத்தக்க நிலைமையில் கர்த்தாவு கிருபையும் வல்லமையும் பலனும் அதிகாரமும் அபிஷேகமும் எங்களுக்கு தாருமப்பா. அதுக்காக ஜெபிக்கிறோம். நம்பி நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். இன்றைக்கு ஜெபத்திருக்கிற ஒருவரும் பின்தங்கி போகக்கூடாது. பலப்படட்டும். கஷ்டம், கண்ணீர், துன்பம், துயரம் எல்லாம் மாறட்டும். பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு பரிகாரம் உண்டாகட்டும். தோல்வி எல்லாம் ஜெயமாக மாறட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன், கருத்தில் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இது நிமித்தம் உண்டாகிற சகல துதியும் கனவும் மகிமையும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு செல்வங்களே, அன்பு மக்களே, நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசுப்பா உங்களை நேசிக்கிறார். இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நீங்க படியுங்க. 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து படியுங்க. இந்த 6ஆம் அதிகாரம் முழு வசனத்தை நம்ம தியானிக்க போறோம். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.